இதற்கு முன்னால திமுக கழக தலைவர் கலைஞருடைய ஆட்சி நடந்துச்சு. நாங்க போய் எது சொன்னாலும் உடனே மிஸ்டர் ராஜமாணிக்கம் இங்க வாங்கன்னு கூப்பிடுவார். வந்த உடனே என்ன இந்த விஷயம் இதயத்துல்லா சொல்றாரு, செய்யலாமா பாரு, செய்யலாம் சார் பாரு, செய்யும் பாரு. இப்படிப்பட்ட ஆட்சியாளரும் அதே மாதிரி காமராஜர் போன்ற ஆட்சியாளரும் இருந்த இந்த தமிழகத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழல் வர்றதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 2-3 மாசம்லாம் பத்தாது. இன்னும் 2-3 மாசம் ஒண்ணு அறிந்து 3 மாசத்துல சீக்கிரம் இந்த மாண்புமிகு முதல்வர் ஊழலை ஒழிக்கிற மாதிரி அதிகாரிகளுடைய அட்டகாசத்தை ஒழிப்பார். அதாவது ஒரு அரசு தவறுன்னு தெரிஞ்ச பிறகு நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொன்னதுதான் தப்பு. அப்படி ஏற்கனவே அரசியல் செஞ்சிருக்கு. தவறுன்னு தெரிஞ்ச உடனே நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், சரி செய்யறோம்னு சொல்லக்கூடிய இந்த அரசை நம்ம பாராட்டணும். நிச்சயமாக தோழர் சண்முகம் அவர் சொல்வதை அப்போதப்ப கேட்பாங்க, கம்யூனிஸ்டா இருந்தாலும். இரண்டாவது, இந்த அரசு பாஜகவுடைய அரசு அல்ல, பாஜகவுக்கு எதிரான அரசு. அதனாலதான் பாஜகவுக்கு எதிரான நம்முடைய விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அதே மாதிரி ஐஎம் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நினைச்சிருந்தா பாஜக ஆதரவா இருந்த ஒரு அதிமுக ஈஸியா சேர்த்திருக்கலாம், செய்யல. மூணாவது, தொடர்ந்து இந்த கடந்த வாரம் நடந்த சட்டமன்றத்தில் அத்துணை தீர்மானமும் பாஜக அரசை எதிர்த்த தீர்மானம். அது தமிழ்தாய் வாழ்த்தா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், எஃப்சிஆர்ஏ இருக்கட்டும், அதே மாதிரி டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், ஒன்னு நீங்க பாத்தீங்கன்னா வாயால பிஜேபி ஒழிக மோடி ஒழிகன்னு சொல்றது அல்ல இந்த அரசு. செயலாளர் செய்யக்கூடிய ஒரு அரசு இந்த அரசை பொறுத்தவரை அப்படி இருக்கு. அதனால அந்த விஷயத்திலே நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புதிதாக வந்த அரசு நிச்சயமாக யார் யார் தவறு செய்கிறார்களோ, நான் தலைமைச் செயலாளர் மட்டும் சொல்லல, எந்தெந்த செயலாளர்கள் முந்தைய ஆட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது இந்த ஆட்சிக்கு எதிராகவோ நடந்தால் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக களையெடுப்பார்கள். இந்த 3 விஷயம் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த 3 மாசத்துல ஊழல் ஒழிப்பு உட்பட பல நல்ல காரியங்களை செஞ்சிருக்கு. ஒரே ஒரு வரி, அதிமுக செய்த சாதனையும் தொடருது. அதிமுக சாதனையை முந்தைய அதிமுக ஆட்சியை நிறுத்தியது எது? தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், மடிக்கணினி, அதை இந்த அரசு செய்து. மூணாவது, திமுக அரசு செய்து தானும் புதிதாக பல திட்டங்களை செய்யக்கூடிய ஒரு அரசு. நிச்சயமாக கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கட்டும், அனைவரும் ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசு.